பூஞ்சிகஸ்தலா தேவர்களின் ஆசிரியரான ப்ருஹஸ்பதியின் அழகான பணியாளர். ஒரு நாள் அவர் ஒரு முனிவரை அவமதித்ததால் சாபம் பெற்றார். பூஞ்சிகஸ்தலா மறுபிறவி எடுத்து அஞ்சனா என்ற பெயருடன் முனிவர் கௌதமரின் மகளாக பிறந்தார். அஞ்சனா சிவபெருமானின் பக்தையாக அவருக்காக கடுமையாக தியானம் செய்தார். அதே நேரத்தில் ராஜா தசரதர் தனது மகன்களை பெற யாகம் நடத்தினார். ஆனால் ஒரு கழுகு பாயசத்தில் ஒரு பகுதியை தின்றுட்டு அதை அஞ்சனா தியானம் செய்த இடத்துல விட்டுவிட்டது. காற்றின் கடவுளான வாயுதேவன் பாயசம் அஞ்சனாவின் விரித்த கைகளில் விழுவதற்காக அதை காற்றால் தள்ளினார். அதன் பின் சிவபெருமான் குரங்காக அவதாரம் எடுத்து அஞ்சனாவுக்கு பிள்ளையாக பிறந்தார். வாயுதேவன் இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியமான காரணமாக இருந்ததால் ஹனுமான் வாயுபுத்திரர் என்றழைக்கப்பட்டார். ஹனுமான் பிறந்ததினால் அஞ்சனாவின் சாபம் நீங்கியது. வானுக்கு திரும்புவதற்கு முன் அஞ்சனா ஹனுமான் தன் வாழ்க்கையை பற்றி கேட்க அவளின் பாசம் நிறைந்த வார்த்தைகளால், "நீ எப்போது மரணமடைய மாட்டாய்,